வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாள்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன். அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் உடலாற்றலையும் அறிவாற்றலையும் அந்தந்த நேரத்திற்கும் சூழ்நிலைகளுக்கும் ஏற்றபடி குறைவில்லாமல் சமுதாய நலத்திற்காக செலவிடல்தான் கடமை என்று சாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க. இதற்கான கவிதை வரிகள். என் ஜனனம் என் மரணம் இரண்டினையும் நான் அறியேன், எனினும் அவை இரண்டினையும் மனதில் கொண்டே பொன்முதலாய் பொருள் நினைத்து மீட்டுகின்றேன். பூவாழ்வின் இயல்பக்க நன்மை எனும் வழிகளிலே நற்சமயம் வாய்க்குமெனின் அனைத்தையுமே அணிப்பேன். இன்முகமும் எளிமையுமே எனது செல்வம், வீடோ ஏகவழி என என் எண்ணத்தில் துறவு பூண்டேன் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க. சுவாமி கைத்தறியில பெரிய அளவுல கொடுவஞ்சேரி சுத்தி இருக்கக்கூடிய அவ்வளவு மக்களுக்கும் அந்த கைத்தறி நெசவை நெய்வதற்கான எல்லா உபகரணங்களையும் கொடுத்து, அவங்களுக்கு கூலியும் கொடுத்து, அதற்குண்டான மூலப்பொருளை கொடுத்து கைத்தறி உற்பத்தி சிறப்பாக செய்து வந்தாங்க. அந்த கைத்தறி உற்பத்தியில வரக்கூடிய அந்த லாபத்தை தனக்குன்னு வச்சுக்காம சாமிஜி அவங்க ஒவ்வொரு முறையும் ஒரு வருடத்துல ஒரு 2 முறை 3 முறை அந்த லாபத்தை யார் யாரெல்லாம் சாமிஜிக்கு அந்த கைத்தறி நெசவு நெய்து கொடுக்குறாங்களோ அவங்க நெய்யறதுக்கு தகுந்தாற் போல அவர்களுக்கெல்லாம் லாபத்தை பிரித்து கொடுத்துக்கிட்டே சாமிஜி தொழில் செய்துட்டு இருந்தாங்க. இப்போ சாமிஜிக்கிட்ட தொழில் செய்யக்கூடியவங்க அவ்வளவு பேருமே சாமிஜியை விட்டு விலகாம சாமிஜிக்கு எல்லாரும் ஒத்து உதவி மகிழ்ச்சிகரமா வாழ்ந்தாங்க. நான் இது ஏன் எங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சாமிஜி வரக்கூடிய லாபங்கள் அனைத்தையுமே அவரு கடமை செய்துதான் சிறப்பாக பொருள் ஏற்றாங்க. அவருடைய அறிவாட்சி தரத்தாலும் உடல் உழைப்பாலும் தான் இந்த அளவுக்கு அவங்க உயர்வடைகிறாங்க. உயர்வடைந்தாலும் அவர் தனக்கென வைத்து கொள்ளாம மற்றவர்களுக்காக கொடுத்து அவங்கள ஒரு மனநிறைவோட வைத்து கொண்டாங்க. அதோடு இல்லாம சாமிஜி அந்த காலகட்டங்கள்ல இப்ப இன்றைக்கு கவர்மெண்ட் இலவச ஆம்புலன்ஸ் தமிழ்நாடு கவர்மெண்ட் வச்சிருக்கு அங்கங்க. ஆனால் இன்றைக்கு கூடுவாஞ்சேரியிலிருந்து சென்னைக்கு உதவி தேவைப்பட்டா இலவசமாக மருத்துவ உதவிக்காக ஆம்புலன்ஸு சாமிஜி ஒன்று அவங்க வைத்திருந்தாங்க. யாருக்கு என்ன உதவி வேண்டும்னாலும் மருத்துவத்துக்காக வேண்டி சென்னைக்கு அவங்கள அழைச்சிட்டு போயிட்டு திரும்ப கூட்டிட்டு விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணி வைத்திருக்காங்க. இது நான் ஏன் இங்க சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னா, சாமிஜி கடமையை சிறப்பாக செய்தாங்க. தனக்குன்னு வைத்து கொள்ளாம மற்றவர்களுக்காக அதை அவ்வப்போது கொடுத்து அவர்களையும் மகிழ்ச்சி அடைய செய்தாங்க. ஒரு 45 ஆண்டுகளுக்கு முன்பு நான் ஒரு 19 வயசு இருக்கும்போது திருச்சியிலிருந்து தென்னூர் ஒரு பஸ் ரெகுலராக போயிட்டு இருக்கோம். அங்கே வியாபார ரீதியாக நான் வியாபாரத்துக்காக காலையில் 4:30 மணிக்கு புறப்பட்டு போவேன். அப்போ ஒரு புதுமண தம்பதிகள் முன்னாடி அமர்ந்திருந்தாங்க. பின்னாடி ஒரு சீட்டு விட்டு அடுத்து 3வது சீட்டில் ஒரு அன்பர் இருந்தார். அவர் பக்கத்தில் போய் அமர்ந்திருந்தேன். அப்படியே வண்டி போய்கொண்டே இருக்கு. ஒரு 10-12 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட இருந்து நம்ம ஏதாவது தெரிந்து கொள்ளலாம் என்றது போல அப்படியே லேசாக அவங்ககிட்ட பேச ஆரம்பிச்சு, ஐயா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, என்ன அப்படின்னு பேசிகிட்டே இருந்தோம். அப்போ அவர் சொன்னார், இந்த மாதிரி நான் ஒரு அநாத ஆசிரமத்தில் வேலை பார்த்துட்டு இருக்கிறேங்க என்று சொல்லும்போது, எங்கே புறப்பட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டப்ப, நான் முன்னாடி உட்கார்ந்துருக்கேன் பார்த்தீங்களா, அந்த புதுமண தம்பதிகள் சென்னையில் பிறந்தவங்க, சிங்கப்பூரில் இன்ஜினியராக பணிபுரிந்துட்டு இருக்காங்க. அவங்க ஒரு நிறைவான சம்பளம் வாங்குறாங்க. அவங்க திருமணம் செய்து கொள்ளணும்னு முடிவு பண்ணாங்க. முடிவு பண்ணி
அந்த ஏற்பாடு ஆன உடனே தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அத்தனை அனாதை ஆசிரமங்கள்ல இருக்கக்கூடிய அந்த லிஸ்ட்டை கவர்மெண்ட்டுகிட்ட இருந்து அவங்க வாங்கி அப்போ ஒரு வேளை அவங்களுக்கு சிறப்பான ஒரு உணவு, உயர்தர சைவ உணவும் அதோட அவங்களுக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, கிஃப்ட் எல்லாம் அவங்க ரெடி பண்ணி வைத்துட்டாங்க. சென்னைக்கு வந்தாங்க. திருமணம் முடிஞ்சதுலேருந்து தொடர்ந்து இன்றைக்கு அவங்க 7வது நாள் அங்கே போயிட்டு இருக்கிறாங்க. காலையில் நாங்கள் அங்கே கொண்டு போய் அவங்கள விட்டுடுவோம். திரும்ப அவங்க அங்கிருந்து அங்கே உள்ளவங்க அடுத்த இடத்துல கொண்டு போய் விடுவாங்க. நாங்கள் இதை கேட்டப்போ ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. இதுபோல நாமும் அவ்வப்போது நம் குடும்ப உறுப்பினர்களுடைய அந்த பிறந்த நாள், திருமண நாள், இதன் மூலமாக அதாவது அருகில் உள்ள அநாத ஆசிரமங்களுக்கு நாம அன்பளிப்பு கொடுத்து மகிழ்ச்சி அடையணும்னு சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொள்றேன். இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளம்.